வணக்கம். நான் சேலம் ஆத்தூர் லோகநாதன். எனது ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி, எனது மானசீக ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த வீடியோவின் மூலம் உங்களை காண்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்போ யோகங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது பார்க்க இருக்கிற யோகம் சூல யோகம். சூலா யோகம். இந்த சூலா யோகம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அப்படி அந்த சூல யோகம் எப்படி இருந்தால் சூல யோகம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா, இந்த 12 ராசிகளில் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி. நான் இது ஒரு உதாரண ஜாதகமாக தான் வச்சுருக்கோம். இந்த உதாரண ஜாதகத்தில் மீனத்தை லக்கணமாக வச்சு சொல்லி வச்சுருக்கேன். அப்போ மீன லக்கணத்தில் குரு, லக்கணத்துக்கு 2 மேசத்தில் செவ்வாய் சந்திரன், 3 லக்கணத்துக்கு 3வது வீடு ரிஷபத்தில் சனி சூரியன் புதன் சுக்கிரன். அப்போ இந்த சூரியன்லேருந்து சனி வரைக்கும் இருக்கிற 7 கிரகங்களும் இந்த லக்கணத்திலிருந்து 3 பாவத்துக்குள்ளேயே அடங்கியிருக்குது. அப்போ இந்த 3 பாவத்துக்குள்ளேயே அடங்கிட்டா அதுக்கு பேர் தான் சூல யோகம். இந்த சூல யோகம் ராகுகேது, இந்த யோகத்துக்கு ராகுகேது கணக்கு எடுத்துக்கிறதில்ல. அந்த ராகுகேதை நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கிட்டாலும் அது எங்கே இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இந்த 7 கிரகங்களும் இடைவிடாமல் 7 கிரகங்களும் 3 கட்டத்துக்குள்ளே அடங்கி இருந்தால் அதுக்கு பேர் சூலா யோகம். இந்த சூலா யோகம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அவர் நற்பலன்கள் அடைவார். அதிகமாக நல்ல கவர்ச்சிகரமாக பேசுவார். ஒரு பொருளை வாங்கி சேமித்து அதை அதிக லாபம் வச்சு விற்பார். அப்போ நுகர்வான், அதாவது இன்ப நுகர்வான் அப்படிங்கிற இடத்துல அவர் இருப்பார். சரக்குகளை கொள்முதல் பண்ணி அதை நல்ல லாபத்தில் வைக்கக்கூடிய வியாபார யுக்திகளை கொண்டவராக இந்த சூல யோகம் கொண்டவர் இருப்பார். அப்போ இது போன்ற அடிப்படையில் இந்த யோகம் கொண்ட ஜாதகர்கள் இருப்பாங்க. இந்த சூல யோக அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருந்ததுன்னா இது போன்ற அமைப்புகள் உள்ளதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி யோகங்கள் இருந்தாலுமே தசாபுத்தி அடிப்படையில் தான் வேலை செய்யும் அப்படிங்கிறத முன்ன புரிஞ்சுக்குங்க. யோகங்கள் பல 100 யோகங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு யோகமாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற யோகங்கள் ஏதாவது இருக்குதான்னு நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இந்த வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோவுக்குள்ள பலனும் அந்த யோகத்துக்குள்ள பலனும் நாங்கள் சொல்கிறோம். அது தசாபுத்தி அடிப்படையில் தான் வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த சூல யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.